யார் தீர்க்கதரிசனம் உரைக்காது இருப்பார்? ஹalleluya, 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 ஹalleluya. Glory to Lord. இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார். வாரத்தின் முதல் நாளிலே அதிகாலையிலே கல்லறை அண்டையிலே ஓடி போய் பார்க்கிறார்கள். அவர் வைத்த இடம் காலியாக இருக்கிறது. அந்த சீலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை சுற்றப்பட்ட துணி, ஒரு பேண்டேஜ் போல அந்த சீலைகள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை அங்கு காணவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை வைத்த இடம் வெறுமையாய் இருக்கிறது. அவரை வைத்த இடம் வெறுமையாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் அளவும் அநேகருக்கு தரிசனமானார். அல்லேலூயா. 500க்கும் அதிகமான பேருக்கு தரிசனமானார். நம்ம இருக்கிறவராகவே இருக்கிற என்பதை காண்பித்தார். அல்லேலூயா. இப்படி எல்லாம் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் கேட்ட கேள்விகள். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் கேட்ட கேள்விகள். அல்லேலூயா. அவர் ஒவ்வொருவரை பார்த்து கேள்விகளை கேட்டார். வேதம் சொல்லுகிறது, கேள்வியினாலே விசுவாசம். அல்லேலூயா. அப்ப என்ன? ஒரு கேள்வியை கர்த்தர் கேட்கிறாரானால் அங்கு அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு அவர் கேட்ட கேள்விகளை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20வது அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? போதவே, ஏன் அழுகிறாய்? நீ யாரை தேடுகிறாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தொடர்ச்சியாக வசனத்தை வாசிப்போமானால், அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றார். இங்கு முதலாவது கேள்வி, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல கவனிங்க. தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்லிட்ட பிறகு கவனிக்கணும். அல்லேலூயா. நான் செய்தி எடுத்தேன், மெசேஜ் எடுத்தேன், வெறும் வசனத்தை மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் சொன்னார், நீ போ, நான் பேசுறேன். அல்லேலூயா. அதனாலதான் தீர்க்க தரிசன வார்த்தை சொன்னேன். அறிந்து கொள்ள வேண்டும். எதற்கு அழுது கொண்டிருக்கிறாய்? எதற்கு கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய்? நீ தேடுகிறவர் இன்னார் என்று அறியாயோ? பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் இருக்கிறது என்று தாவீது சொன்னாரே. என்னை எங்கே கொண்டு போய் ஒளித்து வைக்க முடியும்? என்னை எங்கே மறைத்து வைக்க முடியும்? ஏன் அழுகிறார்? நான் மரித்தேன்,
இப்பொழுது உயிரோடு கூட இருக்கிறேனே, ஏன் அழுதுட்டு இருக்கிற? நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று நம்பலனா நீ அழு. நான் உயிர் தெழுந்தவர் என்பதை நீ நம்பவில்லை என்றால் நீ அழு. நீ கண்ணீர் சிந்து. நான் உயிரோடு கூட தானே இருக்கிறேன். நான் உயிரோடு கூட தானே இருக்கிறேன். நான் மரித்தேன், ஆனா உயிரோடு எழுந்து உன்னோடு கூட தானே நடந்து வரேன். உன்னோடு கூட தானே நீ போற இடத்துக்கெல்லாம் வரேன். உன்னோடு கூட தானே ஜீவிக்கிறவராய் இருக்கிறேன். நான் நிஜமாய், நான் நிழலாய், நான் ஒரு சிலையாய் அல்ல, நான் நிஜமாய் இருக்கிறேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மரித்தவரை மரித்தவரிடத்தில் தேடலாம். மரித்தவரை மரித்தவரிடத்தில் தேடலாம். ஆனால் இவர் உயிர் தெழுந்தவர். இவரை உயிரோடு இருக்கிறவர்கள் மத்தியில் தான் தேட முடியும். ஆகவே இவர் உயிர் தெழுந்தவர். இன்றைக்கு இந்த பரிமளத்திலே அவர் உயிர் தெழுந்தவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். நீ எதற்கு அழுது கொண்டிருக்கிறாய்? நீ எதற்கு கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறாய்? எனக்கு வல்லமை குறைந்து போனது என்று நீ அழுது கொண்டிருக்கிறாயா? என்னால் அற்புதம் செய்ய முடியாது என்று அழுது கொண்டிருக்கிறாயா? என்னுடைய கரத்தின் கிரியைகள் செத்து போனது என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறாயா? எதற்கு அழுகிறாய்? உன் வாழ்க்கையிலே என்னால் அற்புதத்தை செய்ய முடியாது என்று நினைத்து நீ அழுது கொண்டிருக்கிறாயா? ஐயோ, இது தீர்க்க முடியாத வியாதி, தீர்க்க முடியாத தேவனிடத்தில் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அழுகிறாய் என்றால் இயேசு மரித்து விட்டார். நீ அழவில்லை என்றால் இயேசு உயிர்த்து விட்டார். ஆமென். அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்றால் நீ அழக்கூடாது. மரியாதை பார்த்துதான் சொல்லுகிறார். ஏன் அழுகிற? ஏன் அழுகிறவா? எதற்கு அழுகிற? எதற்காக அழுது கொண்டிருக்கிற? அவர் இங்கே இல்லை. அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அந்த வசனம், அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு அவரை நோக்கி மரியாதை என்றார். ரபுனி என்றார். அல்லேலூயா. மரியாதை என்று இயேசு அழைக்கிற சத்தம், அச்சோ, ஏன் தகப்பன் கூப்பிடுறாருமா? ஐயோ, ஏன் தகப்பன் அழைக்கிறாரு? ஏன் தகப்பன் அழைக்கும் பொழுது எனக்கு அவளுக்குள்ள செத்து போயிருந்த அந்த உணர்வு இப்பொழுது மரியாதை என்று அழைக்கும் பொழுது இந்த சத்தம் அவர் அழைக்கிற சத்தம். இந்த சத்தம் உயிர்த்தெழுந்த இயேசு அழைக்கிறார். இந்த சத்தம் தோட்டக்காரர் அழைக்கிறதல்ல. ஐயோ, எனக்கு முன்னாய் இருக்கிறவர் நான் தோட்டக்காரராய் பார்த்து இப்பொழுது தோட்டக்காரர் அல்ல, என்னுடைய போதகர் ரபுனி, ரபுனி என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளையே, யாரை தேடுகிறார்? எங்கெல்லாம் தேடி ஓடுற? எங்கெல்லாம் தேடி ஓடுற? அங்க போலாமா? இங்க போலாமா? இந்த கூட்டத்துக்கு போலாமா? அந்த கூட்டத்துக்கு போலாமா? அங்கு போனால் அற்புதம் நடக்குமா? இங்கு சென்றால் அற்புதம் நடக்குமா? அற்புதத்தை கொடுக்கிற பலிபீடத்தின் கொம்பை கர்த்தருக்கு வைத்திருக்கும் பொழுது நீ பலிபீடத்தின் கொம்பை நோக்காமல் நீ அற்புதத்தை தேடி நான் அங்கே போவேன் இங்கே போவேன் என்று சொல்லி நீ யாரை தேடி ஓடுகிறாய்? கிறிஸ்து
கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்று சிலர் சொல்லுவார்கள். கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அந்த காலங்கள் வரும். அல்லேலூயா. ஐந்துக்குள் தேவ ஜனமே, உன் சபைதான் உனக்கு சுகமளிக்கிற இடம். உன் சபைதான் உனக்கு அற்புதத்தை செய்கிற இடம். உன் சபைதான் உனக்கு வியாதியை சுகமாக்குகிற இடம். உன் சபைதான் உன் பெயரை உயர்த்துகிற இடம். உன் சபைதான் உன் அவமானத்தை போக்குகிற இடம். உன் சபைதான் உன் கண்ணீரை தீர்க்கிற இடம். உன் சபைதான் இயேசு உனக்காய் கண்ணீர் விட்டால் கண்ணீரை துடைக்கிற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு கண்ணீர் விட்டவர் இன்றைக்கு கண்ணீரை துடைக்கிறவராய் வருகிறார். அல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கருமையான தேவ ஜனமே, ஒருவேளை கலக்கத்தின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, ஒருவேளை அவமானத்தின் மத்தியிலே நீங்கள் யார் சென்று கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஏன் அழுகிறார்? ஏன் அழுகிறார்? அல்லேலூயா. உன் கண்ணீரை துடைக்கிறவர் நான் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லை, தேடல. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துகிறவனா இருக்கிறேன், நான் உனக்கு வழிகாட்டியா இருக்கிறேன். என்னை தவிர வேற என்ன இருக்கு? என்னை தவிர வேற என்ன இருக்கு? என்னை தவிர வேற அன்று என்ன இருக்கு? என்னை தவிர வேற எது இருக்கு உனக்கு? தாங்கியோ தேவன் திட்டமாய் சொல்லுகிறான், நீ யாரையும் தேடி ஓட தேவையில்லை, நீ என்ன தேவை? நீ என்ன தேவை? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இரண்டாவதா லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், துக்கம் உள்ளவர்களாக ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்கிறார். எம்மாவூருக்கு சீஷர்கள் கடந்து போகிறார். அவர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள், நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன? நீ துக்கத்தோடு கூட நீ யாரிடத்திலேயாவது ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க நினைக்கலாம், இயேசு அதனால மகிமைப்படுகிறார் என்று சொல்லி. இயேசு அதனால் மகிமைப்படவில்லை. இயேசு அங்கு துக்கமாய் மாறுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் சிலுவையிலே உன் துக்கங்களை உன் துக்கங்களை உன் துக்க நாட்கள் உன் போர் முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய துக்கம் முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம துக்க நாட்கள் முடிஞ்சிருச்சு. அப்ப நீ ஏன் துக்கமா பேசிட்டு இருக்கிற? புரியுதா? நாம் இன்றைக்கு பேசுவதே என்ன? துக்கமாகவே பேசுகிறோம். எங்க அம்மா ஒரு பழக்கம், இருக்கு நிறைவாவே சொல்ல மாட்டேன். எப்ப பார்த்தாலும் இல்ல 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 இதேதான் வரும்.
நான் பல தடவை ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன். இல்ல, இது இல்ல, அது இல்ல, இது இல்ல, இப்படியே சொல்லுவாங்க. எனக்கு அது அப்படியே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அது சொன்னாலே பிடிக்காது. இந்த இல்லைன்னு சொல்றதே பிடிக்காது. நான் அப்படியே பார்ப்பேன், என்னடா இது அப்படின்னு. இல்ல இல்லைனால என்ன ஆகுங்க? இல்லாமலே போயிடும். இன்னைக்கு அப்படிதான் துக்கமாகவே பேசிக் கொண்டிருப்பது. என்ன சிஸ்டர் பண்றீங்க? என்ன டல்லா இருக்கிறீங்க? அப்படியே ரொம்ப என்ன சிஸ்டர் ஜூஸ் குடிக்கிறீங்க? நீ ஃபாஸ்டிங் இருக்கிற அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்ட போல இருக்கணும். அல்லேலூயா. பிரியாணியை 4 65 வச்சு தந்தூரி வச்சு சாப்பிட்டு வயிறு நல்லா தடக்க நல்லா ஜடமா இருக்கிற மாதிரி இருக்கணும். நான் பார்ப்பேன், சிலர் சொல்லுவாங்க நான் உபவாசம், நான் 40 நாள் உபவாசம், நான் 10 நாள் உபவாசம், நான் 7 நாள் உபவாசம். ஏன் இயேசு துக்கமா காட்ட சொன்னதா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ முகவாடனாயிராதே என்று சொல்லுதா வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீ உபவாசிக்கும் பொழுது முகத்தை கழுவி உன் தலைக்கு எண்ணெய் பூசு. முகத்தை கழுவி சுத்திகரி. எண்ணெய் பூசு, அபிஷேகத்தோடு வைத்துரு. அபிஷேகத்தை பெற. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க துக்கம் உள்ளவர்களாய் ஒருவருக்கு ஒருவர் பேசிட்டு போற காரியம் என்ன? சபைக்கு வந்துட்டு போவாங்க, ஆண்டவர் என்ன செய்யறான்னு தெரியலையா பார்க்கலாம். அல்லேலூயா. சினிமா தியேட்டருக்கு வந்து போறேன். அல்லேலூயா. இல்ல டிவி பெட்டி வச்சு சினிமா ஸ்கிரீன் பெட்டி சினிமா போட்டாட்டாங்க. இயேசு உயிருள்ளவராய் இருக்கிறார் என்று போதிக்கிறேன், அவர் அற்புதம் செய்கிறார் என்று போதிக்கிறேன். அப்படியானால் அவர் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் என்று நீ நம்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இவங்க அதுக்கு பேசி போதுவாங்க. 24:16 வாசிங்க. 26 வாசிங்க. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர் நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆணை கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் அவரது மகிமை வசனம் 26 வாசிங்க. 26 வாசிங்க. கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் மகிமையிலே பிரவேசிக்கவும் தமது மகிமை பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொன்னார். வேண்டியதில்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இங்க ஒரு கேள்வி வைக்கிறார் பாருங்க. முதலாவது கேள்வி, நீங்க துக்கமாய் பேசிட்டு போறது என்ன வச்சாரு. இப்போ இங்க வைக்கிறாரு, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதும் இல்லையோ? வேத வார்த்தையின்படி இது நடைபெறுகிறது அல்லவா? அப்ப வேத வார்த்தை நிறைவேறணும்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ராணிக்கு மேலாக சோதிக்க. ஆனா நம்ம சொல்றது என்ன தெரியுமா? ஆண்டவரே, யோபுவை போல சோதிக்கிறீங்க ஆண்டவரே. என்னைக்காவது யூதாச போல காட்டி கொடுக்கிற ஆண்டவரே சொல்லிடுமா? யூதாச போல போட்டு கொடுக்கிற ஆண்டவரே. ஆனால் யோபுவை போல பிரச்சனையா வந்துச்சு வாழ்க்கையில. அல்லேலூயா. சொல்றது ஒரு அர்த்தம், சம்பந்தம் இருக்கு. இங்கு நாம் பார்க்கிறோம், இது வேத வாக்கியம். அல்லேலூயா. பல தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தது. 400-500 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவித்தது நிறைவேறியது.
மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் என்றைக்கும் அந்த களிப்போடு கூட அந்த அபிஷேகத்தோடு கூட அக்கினியாக இருப்பேன். அல்லேலூயா. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஒரு சோறு வந்துட்டா போதும். எனக்கு பலவீனமான காலையில கூட மீட்டிங் நடத்துறேங்க. அல்லேலூயா. என்னுடைய பலவீனத்திலும் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன், பிரசங்கிக்கிறேன், ஜெபம் நடத்துகிறேன், ஆராதனை நடத்துகிறேன். கூட்டம் நான் நடத்தி முடிச்சிட்ட பிறகுதான் சாயந்தரம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். உட்காரும் பொழுது நல்ல ஒயிட் பிளாக் பேண்ட் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. அந்த கருமையான தேவஜனமே, துக்கமாய் இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. நீ முகவாடலாய் இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. நீ முக மலர்ச்சியாய் இருக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, லூக்கா 24வது அதிகாரம் 38 சீக்கிரம் வாசிங்க. அவர் அவரை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களிலே சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. 38ஆம் வசனம் அவர் தெளிவாய் சொல்லுகிறார், உங்கள் இருதயங்களிலே சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? இன்னைக்கு நமக்கு முன்னாடி முதல்ல தேவன் பேசினார்னா ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா ஐயோ கர்த்தர் பேசினார். இன்னைக்கு இயேசுவே வந்து பேசிட்டு போனா ஒரு சந்தேகம். புரியுதா? இயேசுவே பிரத்யட்சமாய் வந்து நின்று பேசினா கூட சந்தேகம். ஊழியக்காரன் மூலமா பேசினா கூட சந்தேகம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு கருமையான தேவ பிள்ளையே, சந்தேகப்படுகிறவன் காற்றினோல் அலைக்கடிக்கப்படுகிற அலைக்கு சொல்லுங்களேன், அலைக்கு ஒப்பாய். அதென்ன காற்றினால் அலைக்கடிக்கப்படுகிற அலைக்கு ஒப்பாய் இருக்கிற என்னங்க? அலை என்ன செய்யுங்க? கரைக்கு வரும் போகும், வரும் போகும். விசுவாசம் வரும் போகும், விசுவாசம் வரும் போகும். விசுவாசம் அப்படியே ஏறும், அப்படியே போயிடும். அப்படியே மேல வரும், அப்படியே போயிடும். மண்டை உச்சி வரைக்கும் வரும், அப்படியே போயிடும். விசுவாசம் வார்த்தை வரும், போயிடும். புரியுதா? அல்லேலூயா. 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 அப்படியே ஃபெய்த்ல வரணும் பாஸ்டர், ஃபெய்த்ல நடக்கணும் பாஸ்டர், ஃபெய்த்ல வரணும் பாஸ்டர், ஃபெய்த் பாஸ்டர். ஐயோ நீங்க பேசுறால அப்படியே ஃபெய்த்தா இது பாஸ்டர். நேற்று ஒரு அம்மா எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாங்க. ஐயா வீட்டுக்கு வந்தீங்களே, என்னையா இது ஒரு காரியத்தை கண்டென்ட் என்கிட்ட சொல்றாங்க. ஒரு சிலை மாதிரி படுக்க வச்சிருக்கிறாங்களா, பக்கத்தில் உட்காந்து அழுகுறாங்களா. அப்ப நான் சொன்னேன், நிறைய ஒரு ஜபத்தில் வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் காரி பண்ணுறாங்க. ஐயா ஐயா நீங்க சொல்றது 100% உண்மை. அவங்க அந்த வணக்கத்தான் செய்யறாங்க, அதெல்லாம் இது பண்றாங்க. நீங்க சொல்லிட்டீங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி தான் சொன்னா விசுவாசம் வந்துடும். அல்லேலூயா. இந்த மாதிரி தான் சொன்னா அப்படியே விசுவாசம் வந்துடும். இதே இன்னொரு காரியம் பேச வச்சுக்கோங்க சிஸ்டர். ஆண்டவர் சொல்ற கத்தரிக்காய் செயல்பட சொல்ற, கத்தரிக்காய் விதை கத்த கொடுத்தா விதைக்கிற. அல்லேலூயா. 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 கத்த கொடுத்தா விதைக்கிற பாஸ்டர். இங்க எங்க போய் விசுவாசம் அது அப்படியே 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 ஆமா காலி ஆமா அப்படின்னு. இப்ப எங்க போச்சு?
அல்லது ஒரு ஐயா. சோதரம் பக்கத்துக்காரங்க எப்படி இருக்குங்க? இப்ப இவங்க நம்பிக்கை எங்க? புரியுதா? அப்ப என்ன faith, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படுகிற நிச்சயமாய் இருக்கிறது. அப்ப எப்படிப்பட்ட விசுவாசம்? ஐயா ஐயா என்னுடைய சரீரத்துல ஒரு உறுப்பே இல்லைனா கூட அந்த உறுப்பு இருக்கிறத போல நம்பு. அல்லேலூயா. கிட்னியே இல்லைங்க, கிட்னி இருக்கிறத மாதிரி நம்பு, கிட்னி வந்துரும். அல்லேலூயா. நீங்க உட்கார்ந்து பார்த்தா சோஸ்திரம். அறிந்து கொள்ள வேண்டும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல சொல்லுங்க அழைக்கிற. நீங்க தானே சொன்னீங்க. அப்ப இல்லாதவைகள் இருக்கிறவனை போல அழைக்கிற தேவன் அல்லவா? அப்போ நீ உன் வாழ்க்கையில இல்லாத காரியத்தை நீ இருக்கிறதா நம்பு. பணம் நம்பு. விசுவாசி விசுவாசி தேவன் செய்து கொடுப்பார். ஹalleluya ஹalleluya. ஐயா திருமண காரியம் இருக்கையா ஒண்ணுமே கையில இல்ல, கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் கொடுத்து கர்த்தர் காண ஒரு கல்யாணத்தை போல கர்த்தர் செய்ய வைப்பார். ஆமென். இதுவரை யாரும் செய்யாதவரை செய்ய வைப்பாரு. ஆமென். ஏன் உன் ஆசையை விரும்புகிறவர் கர்த்தர் உன் ஆசையின்படி உன் இருதய விருப்பத்தின்படி அதை செய்து காண்பிப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்க மாப்பிள்ளையே வரலங்க, உன்னை எனக்கு உனக்கு நேரம் வரல. மாப்பிள்ளையே வரலங்க, உன்னை எனக்கு உனக்கு சொல்லுங்களேன் நேரம் வரல. ஐயோ சபையில் இவ்வளவு பேர் இருக்கிறாங்களாங்க, இருக்கட்டுங்க, இன்னும் உனக்கு நேரம் வரல. அல்லேலூயா அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதுங்க, எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதுங்க, ஃப்ரெண்ட் எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை எடுத்துருக்குறாங்க, இன்னும் நடைபெறலைங்க. இன்னும் உனக்கு சொல்லுங்களேன் எப்பயா நேரம் வரும்? எப்பயா நேரம் வரும்? கிளவியான பிறகா? அல்லேலூயா. இல்ல வயதான பிறகா? அல்லேலூயா. உனக்கு ஒரு ஏற்ற வேலை வைத்திருப்பார். அல்லேலூயா. ஏற்ற வேலை வந்தாதான் மனவாளனை நீ பார்க்க முடியும். ஏற்ற வேலை வராத பொழுது நீ பார்க்கிறதெல்லாம் மனவாளனை போலதான் தெரியும். புரியுதா? ஆனா மனவாளன் அல்ல. அது எப்படி இருக்கும்? எகிப்து தேசத்தை போல லோத்துக்கு தெரிஞ்சு பாருங்க, அதே போல மனவாளனை போலதான் தெரியும். ஆனா மனவாளன் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசம். ஆமென். கர்த்தர் கொண்டு வரும். எப்படி விசுவாசிகள் தெரியுமா? எனக்கு நல்லா வசதியான வீட்டுல இருந்து வருவான், எனக்கு நல்லா படிச்சவன் வருவான், எனக்கு நல்லா சம்பாதிக்கிறவன் வருவான். அல்லேலூயா. ஆண்டவரே ஒரு பரிசுத்தவானை கொண்டு வா. ஆண்டவரே ஒரு உண்மையான மனுஷனை கொண்டு வரும். ஆண்டவரே உமக்கு பயந்த மனுஷனை கொண்டு வரும். ஆண்டவரே ஐயா உடைய அபிஷேகத்தில் இருக்கிற மனுஷனை கொண்டு வரும். ஐயா ஆண்டவரே ஒரு எழுப்பல் தீ இருக்கிற மனுஷனை கொண்டு வரும். ஐயா சாதாரண மனிதன் எனக்கு தேவையில்லை, உலக பிரகாரமான மனிதன் தேவையில்லை. ஐயா ஒரு ஊழியக்காரன் எனக்கு வேண்டும். Oh, thank you, Lord. Oh, glory. Oh, glory, wonderful Lord. நம்ம அப்படி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சு பாரு. அப்படி விசுவாசத்தை ஜெபிச்சு பாரு. அப்படி விசுவாசத்தை ஜெபிச்சு பாரு. அல்லேலூயா. கர்த்தர் கொண்டு வருவார். அவருக்கு பயந்தவனை, அவருக்கு நடுங்குகிறவனை, அவருக்கு பயந்து நடுங்குகிறவனை, அவருடைய வார்த்தைக்கு அலறுகிறவனை, அவருடைய வார்த்தைக்கு அப்படி நடுங்கி உட்காருகிறவனை, அப்படியே பயந்து அமர்ந்து கொண்டிருக்கிறவனை, உனக்கு பயப்படுறவன் கிடையாது. அல்லேலூயா. நான் சொன்ன உட்கார
இருக்குது. ஸ்திரீகள் என்ன செய்யணுமா? புருஷர் மேல என்ன செய்யணும்? அதிகாரம் செலுத்துவதற்கு அதிகாரமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உட்காரணும், எழுந்துக்கணும். கண் பார்வையிலேயே முடிச்சுவாங்க. கண் பார்வையில முடிச்சுவாங்க எல்லாத்தையும். கருணை என தேவ பிள்ளையே, நீ அப்படி எதிர்பார்த்து கொண்டிருப்பாயானால் காலங்கள் தள்ளும். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், உமக்கு பயந்த ஒரு மனுஷனே, ஒரு பரிசுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனுஷனே, ஆண்டவரே, உம்மை போல இருதயமுள்ள ஒரு மனுஷன், ஆண்டவரே, நீர் தாரும். நீர் மடியில் கொண்டு வந்து போடுகிற வரைக்கும் நான் சும்மா இருப்பேன். ஆமென். கர்த்தர் கொண்டு வந்து அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததா யோவான் 21வது அதிகாரம் 15வது வசனம். இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இப்ப இயேசு கேள்வி கேட்கிறார், இவர்களிலும் என்னில் அன்பாய் இருக்கிறாயா? முதல்ல கேள்வி கேட்டார், ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? நீங்கள் துக்கமுகமுள்ளவராய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கொண்டு காணுகிற என்ன காரியங்கள் என்ன? கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியது இல்லையா என்று சொல்லி கேள்வி கேட்டார். இது பண்ணாரு. உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன என்று கேள்வி கேட்டார். இப்ப கேள்வி கேட்கிறாரு, இவர்களிலும் நீ அதிகமாய் அன்பு கூறுகிறாயா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ வீட்டில் நினைச்சிருக்கீங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாரும் காட்டி நீங்க இயேசு அதிகமாக லவ் பண்றீங்களா? வீட்டில் இருக்கிற எல்லாரும் காட்டி நீங்க இயேசு அதிகமாக நேசிக்கிறீங்களா? நீங்க சபையில இருக்கிற எல்லாரும் காட்டி இயேசு அதிகமாக நேசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று பேதுருவை கர்த்தர் கேட்கிறார். 3 தடவை கேட்கிறார். ஆமென். 3 தடவை கேட்கிறார். இவனுக்கு டென்ஷன் வந்துருச்சு, அது அப்புறமா பா. ஆனா 3 தடவை கேட்கிறார். ஆண்டவர் ஒரு கேள்வியை 3 தடவை கேட்டார். அல்லேலூயா. ஒரே கேள்வியை 3 நிமிஷம் கேட்டார். பதில் என்ன கொடுத்தார் ஆண்டவர்? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. என் ஆடுகளை, அல்லேலூயா. இப்ப கர்த்தர் கேட்கிறார், நீ ஊழியம் செய்கிற அளவுக்கு அன்பு கூறுகிறாயா? ஊழியத்திலே அதிகமான அன்பு கூறுகிறாயா? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிற அளவுக்கு அன்பு கூறுகிறாயா? சொல்லுங்க. ஐயோ, நமக்கு அதெல்லாம் முடியாது. நாங்க வரோம், உட்காந்துட்டு மெசேஜ் கேட்டுட்டு போறோம். அல்லேலூயா. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிற அளவிற்கு உனக்கு அன்பு இருக்கிறதா? அது என்ன தெரியுமா? ஆடு என்ன பண்ண? ஆடு என்ன பண்ணாங்க? முட்டும், மோதும், எகிரி ஓடும், கத்தம், இப்படி கத்தம், அந்த கத்தம், இங்க ஒண்ணு அமைதி இருக்க வச்சு அங்க ஒண்ணு கத்தம், இங்க ஒண்ணு எகிரும், அங்க ஒண்ணு எகிரும், இப்படி எகிரும், அப்படி எகிரும், அப்படி எகிரும், கடைசியில நம்மளே வந்து முட்டும், நமக்கு எதிரோடைய நிற்கும். ஆட்டுக்குட்டியை மேய்ப்பியா? ஆட்டுக்குட்டியை மேய்ப்பியா? என் ஆடுகளை மேய்ப்பாயா? அந்த சுவாபம் இருக்கிறதா? அந்த அன்பு இருக்கிறதா? அல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த அன்பு இருக்கிறதா?
நான் 9 மணிக்கு தான் முடிப்பேன். என்னடா பார்க்காது, நீங்க லேட்டா வந்தீங்க, அதனால 9 மணிக்கு தான் முடிப்பேன். Praise the Lord. அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியனா என்ன தெரியுமா? ஊழியர் என்ன தெரியுங்களாங்க? நம்மளை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி கல்லடிப்பான். முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடி கத்தில குத்துவாங்க. அல்லேலூயா. சாட்டையால் அடிக்கப்படுகிற அனுபவம், காரி ஊழப்படுகிற அனுபவம், எல்லாத்தையும் சகிக்கணும். அந்த அன்பு இருக்கா? அந்த அன்பு இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஒரு சிலர் சொன்னாங்க, நீங்கெல்லாம் போயிட்டு அவங்கள கூப்பிடவே இல்லை பிரதர், நீங்கெல்லாம் அவங்களை போய் கூப்பிடவே இல்லையாமே. அல்லேலூயா. நான் போலன்னு யாருக்கு சொன்னா? நான் போலன்னு யாரு சொன்னா? அல்லேலூயா. நான் போய் அழைக்கிறேன் யார் சொன்னா? ஒரு கணவன் மனைவி நம் சபைக்கு வந்தவர்கள் என்னை விட்டுவிட்டு நம் சபைக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு ஊழியக்காரரை அழைத்து வீடு பிரதிஷ்டை பண்றாங்க. அல்லேலூயா. இதை நான் பார்க்கிறேன். நான் ஒரு பார்த்ததில்லை. ஏன் தெரியுமா? ஆடு புத்தியை காட்டும். ஆடு என்ன செய்யும்? அது புத்தியை காட்டும். எப்படி மெய்ப்பனை ஏமாத்தலாம்? புத்தியை காட்டும். நான் யோசிக்கிறேன், இதற்கெல்லாம் எப்படி நம்ம ஜெயித்தோம்? இதற்கெல்லாம் எப்படி நம்ம போராடினோம்? சரி, பரவாயில்ல. எனக்கு தெரிந்த ஊழியர்களை அழைத்திருக்கிறார்கள். என்னோடு பழக்கமாயிருக்கிற ஊழியர்களை அழைத்திருக்கிறார்கள். ஆடு தான் புத்திய. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஊழியத்தில் இருக்கிற நான் கேட்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. நான் நான் கேட்கிறேன். அல்லேலூயா. இருக்கட்டும், அவங்க பண்றாங்க, அவங்க செய்யறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்னமே வாக்கு கொடுத்து விட்டோம். அந்த வாக்குக்கு இணங்க நான் காத்துக் கொண்டிருந்த தேவ சமூகத்தில் அன்பு ஊழியத்தில் வெளிப்பட வேண்டும். ஊழியத்தில் அன்பை எதிர்பார்ப்பார் கர்த்தர். ஊழிய பாதையில் அன்பை எதிர்பார்ப்பார். நீ காயம் கட்டுகிறாயா? காயத்தை விட்டு பீறி போடுகிறாயா? நீ கெச்சிக்கிற சிங்கமா, யூதராஜ சிங்கமா என்று கர்த்தர் பார்ப்பார். கெச்சிக்கிற சிங்கமானால் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருப்பார். யூதராஜ சிங்கமானால் நீ கர்த்தருக்கென்று கம்பீரமாக இருப்பாய். அதை கர்த்தர் ஊழியத்தில் பார்ப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவன் ஊழிய பாதையிலே, அந்த ஊழிய அனுபவத்திலே உங்களை கொண்டு வருவதற்கு கர்த்தர் பிரயாசப்படுகிறார். அவருடைய சுவாசம் எதிர்பார்க்கிறது, அவருடைய பெருமூச்சு எதிர்பார்க்கிறது. அவருடைய பணிக்கு நீ செயல்படுவாயா? ஐயா, என்றைக்கு ஊழியத்துக்குள்ள அடியெடுத்து வச்சுட்டியோ, நீ
அல்லேலூயா, அல்லேலூயா. அறிந்து கொள்ளணும். இன்றைக்கு நாம் செய்கிறது என்ன? ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு சொந்த விருப்புகளை என்ன செய்யணும்? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த துணியை எடுத்துட்டு வாங்கலையா, அவங்க எடுத்து போக மாட்டாங்களா? அல்லேலூயா. அவங்க துடைக்க மாட்டாங்களா? அல்லேலூயா. ஏன் அவங்க இது பண்ண மாட்டாங்களா? இவங்க இது பண்ண மாட்டாங்களா? ஏன்னா இன்னைக்கு நான் வந்து பெருக்கிறேங்க. இன்னைக்கு சபையை நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து பெருக்கிறேன். இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. கவலைப்படல. ஐயோ நான் பெருக்கிறேன் கவலைப்படல, சந்தோஷப்படுறேன். நான் செய்த ஊழியங்களை மறுபடியும் செய்யும் பொழுது சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை விட்ட உடனே போதுங்க எல்லாருமே என்ன செய்றாங்க? 1 2 3 ஒரு ஜி பூம்பா எங்க ஆளக்கான அப்புறமா சொல்றது என்னங்க? எங்க ஊழியம் தான் ஆசை. ஏதோ ஊழியத்துல அன்பு காண்பிக்கிறாயா? நீ ஆடுகளை மேய்க்கணுமா? கடைசி ஆடு போகிற வரைக்கும், கடைசியாய் மேய்ப்பன் போகிற வரைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தெரியுமா? எங்கெங்க வீட்டுக்கு போய் சமைக்க தேவையில்ல. ஒரு நாள் லேட்டா சமைச்சா என்ன ஆகும்? அல்லேலூயா. ஒரு நாள் லேட்டா சமைச்சா என்ன ஆகும்? பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக யோவான் 21:5 இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? போதுங்க. இப்போ கேள்வி கேட்கிறாரு, ஏப்பா புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? இப்ப கேட்கிறாரு, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? ஆனா கேட்டவர் என்ன பண்ணா தெரியுமா? மீன் ஆயத்தம் பண்ணிருக்கிறார். அவர் குக்கிங் வேலை பாக்குறாரு. பாத்தீங்களா? அதுல பாருங்க, மீனை பொரிச்சு வச்சிருக்காரு. இங்க கேட்டாரு புசிக்கிறது ஏதாவது இருக்கான்னு. இல்ல வரப்போம். அப்பமா போய் பார்த்தா அங்க கடையில என்ன பண்ணிருக்கிறாங்க? எல்லாம் மீன்லாம் பொரிச்சு வச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? எத்தனை ஆட்டு மக்களை ஆராய்ச்சி செய்தார்? நீ எத்தனை பேரை தேவனுடைய மந்தைக்குள்ளே நடத்தி இருக்கிறாய்? தேவனுடைய மந்தையில, தேவனுடைய சாயில நீ எத்தனை பேரை கொண்டு வந்து இருக்கிறாய்? இல்லங்க பாஸ்டர், நான் மட்டும் உட்கார்ந்து, நான் மட்டும் தேவ செய்தியை கேட்டு, நான் மட்டும் புசிச்சுட்டு போயிடுவேன். அல்லேலூயா. அறிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பசி என்ன தெரியுமா? ஆத்ம ஆதாயம். அல்லேலூயா. கர்த்தருடைய பசி என்ன? ஆத்ம ஆதாயம். பொரிச்ச மீன் ரெடியா இருக்குதுங்க. கரெக்டா? கரெக்டா இல்லையா? வசந்த வாசிங்க, அப்பதான் புரியும். கரையில வந்து உடனே கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதுமேல் மீன் வைத்திருக்கிறதையும் பாத்தீங்களா? கரி நெருப்பு போட்டு இருக்கு, மீன் வச்சிருக்கு, மீன் தந்தூரி செய்யறது. அல்லேலூயா. என்னதுங்க? மீன் தந்தூரி. எவ்வளவு அழகா செய்யறாரு பாருங்க. அல்லேலூயா. மீன் ஆயத்தமா தான் இருக்குது. மீன் நாம சொல்றது எங்க போய் ஆத்து மாதாயம் பண்ணுது? அதெல்லாம் ஆத்து மாதாயம் ரெடியா தான் இருக்குது. நீ தான் போடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சொல்றது என்ன தெரியுமா? இல்ல பாஸ்டர் தான் போகும், பாஸ்டர் தான் போகும். அல்லேலூயா.
ஆடு குட்டி போடுமா, மேய்ப்பு குட்டி போடுவாங்க? ஆடுதான் குட்டி போட்டுட்டே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. மேய்ப்பனுடைய வேலை மேய்ச்சல் அன்றைக்கு நடத்த வேண்டிய வேலை. அல்லேலூயா. ஆகாரம் இருக்கிற இடத்துல மேய்ச்சல் அன்றைக்கு நடத்துவான் மேய்ப்பன். ஆமென். அப்போ ஆத்ம ஆதாயத்தை செய்ய வேண்டிய வேலை அதுதான். புசிக்கிறதுக்கு ஆதாரம் உண்டா என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமென். கடைசியாக ஒரு கேள்வி வாசிங்க. யோவான் 21:22. நான் வருவதும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? என்ன மாதிரி கேள்வி பார்த்தீங்களா இது? அல்லேலூயா. என்ன அருமையான கேள்வி. இது கேள்வியா இல்ல இது திட்டா? இது கேள்வியா திட்டா? ரெண்டுமே. அல்லேலூயா. மறைமுகமாய் திட்டாரு. நான் வர அவன் இருந்தா உனக்கு என்ன? நீ உன் வேலையை பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எதுக்கு மத்தவங்க குறையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற? அல்லேலூயா. நீ உன் வேலையை பாரு. அல்லேலூயா. எதுக்கு மத்தவங்க சீண்டிட்டு இருக்கிற? எதுக்கு மத்தவங்க போட்டுற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருக்கிற? அதை பார்த்து கமெண்ட்ஸ் அடிச்சுட்டு இருக்கிற? ரெண்டு பேரும் ஒரே கலர். அல்லேலூயா. பாத்தியா, 4 பேர் ஒரே கலர். எதுக்கு? எதுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க அவங்க ஒரு கடையில் எடுத்திருப்பாங்க, இவங்க ஒரு கடையில் எடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள கூட்டம் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எல்லாம் போட்டு முடிச்சிட்டு அதுக்குள்ள அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கு. என்னுடைய வண்டி மெக்கானிக் எங்க இருக்கு? என்னுடைய வண்டி மெக்கானிக் ஷாப்பு ஐநாவரத்துல இருக்கு. அந்த மெக்கானிக் பேர் சிவா. கடந்த நாட்களோட நான் மகளை போய் வண்டி எடுத்துட்டு வந்தேன். அந்த பகுதியில நாங்க மெக்கானிக் கடைக்கு நாங்க போவோம். அங்க வண்டி விட்டுட்டு வருவேன். வண்டியை விட்டுட்டு வேறொரு வண்டி எனக்கு ஒரு கொடுப்பாரு, அதுல நான் வருவேன். எல்லாம் புரிஞ்சுக்க. அதுக்குள்ள எப்படி பேசிட்டான் இவர். இந்த பக்கம் போயிட்டு வண்டி மாத்தி வண்டி எடுத்து வராருங்க. அல்லேலூயா. வண்டி மாத்தி வண்டி எடுத்து வராருங்க. நான் கேட்கிறேன், வண்டி கொடுத்தவனுக்கு தான் தெரியணும். அல்லேலூயா. உனக்கு எதுக்கு தெரியணும்? புரியுதா? நீ எதற்கு மூக்க நுழைக்கிற? இப்ப இயேசு கேட்கிற, வண்டி கொடுத்தவனுக்கு தெரியும், வாங்குறவனுக்கு தெரியும், உனக்கு என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அவன் ஐநாவரம் பக்கம் போனாலும் சரி, சரி அவன் எந்த பக்கம் போனாலும் சரி, உனக்கு என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அறிந்து கொள், நீ மற்றவருடைய விஷயத்திலே தலையை நுழைக்காத, அது ஆபத்து. அல்லேலூயா. என்னைக்கு தெரிஞ்சுக்கீங்க, நாம மற்றவங்க விஷயத்தை சீண்டிட்டுமா நம்ம விஷயத்தை சீண்ட ஆண்டவர் ஒரு ஆளை ஏற்படுத்திடுவார். நம்ம மற்றவங்களை தொட்டுட்டோம்னா நம்மளை தொடர்றதுக்கு ஆளை ஏற்படுத்திடுவார். இது உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மற்றவங்களை கடிந்து பேசினியா, மற்றவங்களை வேதனைப்படுத்தி பேசினியா, மற்றவங்களை கண்ணீர் விட வச்சு பேசினியா, உன்னை கண்ணீர் விட வைப்பதற்கு கர்த்தர் ஆட்களை ஏற்படுத்தி விடுவோம். இப்படி சுகமாய் போகிற போல இருக்கும், நலமாய் போகிற போல இருக்கும். அல்லேலூயா. ஆனா அவர் தண்டனையை அனுபவிச்சுதான். அழகா கேட்கிறார் பாருங்க யோவானை குறிச்சு. அவன் நான் வர அளவுக்கு யோவான் இருக்கவனுக்கு எனக்கு சித்தமானா உனக்கு என்ன பேதுரு? நீ இப்ப என்ன பண்ணு?
அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வேலை என்ன? ஆத்தும ஆதாயம். நம்முடைய வேலை என்ன? ஊழியம். நம்முடைய வேலை என்ன? விசுவாசம். நம்முடைய வேலை என்ன? சந்தேகம் இல்லாமல் இருப்பது. நம்முடைய வேலை என்ன? ஏன் அழுகிறாய்? அழாமல் இருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை கேள்வி கேட்டாங்க? 7 கேள்வி கேட்டாங்க. அல்லேலூயா.